ஸ்ரீமன்னாராயண ஹரிநாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சத்யவிரதஸ்ய பிரமிலாதிபர்த்துகோ நதீ ஜலே தர்ப்பயதஸ்ததான்யோ கரஞ்சலோ ஸ்வல்ஜலிதா கிருதித்வமோ அதிருஷ்யதாகாஹ கஷ்சன பாலமீனகா. நாராயணியத்தினுடைய மத்ஸ்யாவதார வைபவங்களை எல்லாம் வர்ணிக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த ஒரு தசகத்திலே பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்தில் வித்யாபனம் பண்ணிட்டு இருக்கார். சத்யவர்தன்ற மகாராஜா பாண்டிய தேசத்தினுடைய அரசனாக கிருத்தமாலா நதியில இப்ப இருக்கக்கூடிய வைகை நதியில தான் அர்க்கியம் விடுறதுக்காக அப்படி கையில ஜலத்தை எடுத்த போது சுவாமி அதே இடத்துல அவனுடைய திருக்கைகள்ல மத்ஸ்யாவதாரம்ன்ற உயர்ந்த ஒரு அவதாரத்தை எடுத்து அந்த மீன் அவன் பயந்துட்டே அப்படி தூக்கி போட்டான். போட்ட உடனே குருவாயூரப்பா நீ பேச ஆரம்பிச்ச. ஏ சத்யவரராஜனே, என்ன போய் மறுபடியும் இதே இந்த ஒரு நதியில என்ன போட்டுட்டியே, நான் உன்னிடத்துல அடைக்கலமாக உன் கைக்கு வந்தேன், உன்னையே நான் சரணம்னு அடைஞ்சுட்டேன். நீயோ உத்தமன். நீ உத்தமனாக இருந்து சன்னோமித்ரஸ்யம் வருணகா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிகேன்னு உயர்ந்த அனுஷ்டானங்களை எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீ சாந்தி சாந்தி சாந்திகேன்னு எனக்கு சாந்தியை ஏற்படுத்துவேன்னு பார்த்தா என்னை எதுக்காக நீ தூக்கி போட்ட? சரணமடைந்தவாளை ரட்சிக்காதது தான் பாண்டிய தேசத்தினுடைய அழகா? நீ ராஜாவா? என்ன மறுபடியும் கையில எடுத்துக்கோன்னு மீனா குருவாயூரப்பா நீ உன்னுடைய லீலைய காமிச்சுண்டே பேச ஆரம்பிச்ச. அர்க்கியத்தை மறந்தான், அனுஷ்டானத்திலே மறந்தான், அதிர்ச்சி அடைஞ்சா அந்த ராஜா. ஏன் கையில வந்த ஒரு மீன் இவ்வளவு ஆச்சரியமா பேசுறது? மீன் பேசுறது கூட ராஜாவுக்கு ஆச்சரியம் இல்ல. அந்த மீன் மத்ஸ்ய ரூபத்துல ஒரு சரணாகதியினுடைய தத்துவத்தை நமக்கு ரொம்ப சுலபமா உபதேசம் பண்றதே. சரணடைஞ்சவாளை காப்பாத்தாம இருக்கிறது தான் தர்மமா அப்படின்னு கேட்கறதேன்னு ஆச்சரியத்தோட அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே தவிச்சுட்டு இருக்கான்னு 32வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை இந்த பரிணாமத்துல நாராயண பட்டத்திரியும் முடிக்கிறாராம். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, திராவிட மன்னனான சத்யவிரதல் தானும் பராவிட ஆற்று நீரில் தர்ப்பணம் செய்த போது திராவிட அரசன் கையில் மீன் கொள்ஜாய் தோன்றினாயால் பாரவரும் கண்ணா உனது கீர்த்தி பாரெங்கும் அறியுமன்றோம். அந்த பதில் அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சான்? மீனை எடுத்து காப்பாத்தினானா என்ன என்ற சரித்திரத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த பரிணாமமாக நாராயண பட்டத்ரி 32வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம இப்ப கோயிலோட தரிசனத்தை முடிச்சுடலாம். கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய கீழ்கொவலவேடு என்ற ஒரு கிராமம் காஞ்சிபுரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்தவாசி ஆரணி மார்க்கத்திலே சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலேயும் அமைந்திருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே ஞான பிரதானனான மூலமூர்த்தியான லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய உயர்ந்த தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். மூலமூர்த்தியாகவே இங்கு சேவையை அளிக்கின்றார். ஆகா, ஆதிசேஷன் குடைபிடிக்க அந்த சென்றாள் குடையாம் என்ற திருவுருவத்தோடு ஆதிசேஷனுக்கு கீழ் அமர்ந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் சரித்திரத்தில் ஹயக்ரீவன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக அங்கு மதுரையிலே மத்ஸ்யாவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இங்கு ஞானப்பிரதானனான ஹயக்ரீவனாகவே நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். இது உயர்ந்த ஒரு திருவடி தரிசனத்தை நமக்கு இங்கே காட்டுகின்றது. அபயஹஸ்தம், சங்கு சக்கரம், லக்ஷ்மியை அணைத்துக் கொண்டு மடியிலே அமர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோலத்தோடு மகாலட்சுமியும் நம்மை நோக்கி நமக்கு திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். தாமரை அழகாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க அந்த தாமரை மேல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வலது திருவடியினுடைய தரிசனத்தை நுணுக்கமாக நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். லட்சுமி பிராட்டியும் கையிலே தாமரையை ஏந்தி நம்மை நோக்கி குளிர கடாட்சிக்கக்கூடிய தரிசனத்தை அளிக்க இந்த மூலமூர்த்தியின் பாவத்தோடு உற்சவமூர்த்தியும் இங்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார்.
அவரும் லக்ஷ்மி ஹயக்ரீவ மூர்த்தியாக உயர்ந்த கிரீடத்தை தரித்துக் கொண்டு அழகிய திருமண்காப்பானது திருமுகத்திலே பளபளக்க சாந்தமான ஒரு திருமுகத்தோடு ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று நமக்கு ஞான பிரதானனாக காட்சியளிக்கக்கூடிய சுவாமி சங்கு சக்கரம் அபயகஸ்தத்தோடு நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். அது மட்டுமா, ஆகா, ஆச்சரியமான ஒரு சாலக்கிராம மாலை ஹயக்ரீவன் அல்லவா? ஏலக்காய் மாலையையும் தான் பரிமளத்துடன் சார்த்திக் கொண்டு ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு மடியிலே லக்ஷ்மியை அரவணைத்துக் கொண்டு காட்சியளித்தாலும் மகாலட்சுமியும் சிறிய உருவத்துடன் குழந்தை போல, ஆனால் கிரீடத்தை தரித்துக் கொண்டு பெரிய கீர்த்தியை நமக்கு அளிப்பவளாக குளிர்ந்த பார்வையுடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய மூலவர் உற்சவர் இருவரும் மாலைகளை சார்த்திக் கொண்டும் உயர்ந்த மாலைகளை களைந்தும் திவ்ய ஹாரத்தியோடு நமக்கு காட்சியை அளிக்க ஹயக்ரீவனுடைய திவ்ய தரிசனத்தோடு ஹயக்ரீவனுக்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்த சுவாமியினுடைய பரிணாமத்தை சிரவணம் செய்வதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் 32வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, க்ஷிப்தம் ஜலத்வம் சகிதம் விலோக்ய நின்யம்பு பாத்ரேண முனிஸ்வகேகம் சொல்பைரகோபிகி கலசிம் ச கூபம் வாபியோ சரஸ்கானதிஷே விபோத்வம். தன்னை பார்த்து ஒரு மத்ஸ்யம் பேசுறத ராஜா ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான். என்ன கையில எடுத்துக்கோ. ராஜா கேட்டான், சத்தியவிரதன், நீ வாழ வேண்டிய இடம் நதி, குளம், ஏரி, கடல் இதானே? தண்ணியில வாழக்கூடியவர் தானே? இங்க என்ன உனக்கு பயம்? உன்னை தரையில நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா நான் தரையில வாழ முடியாது, என்னுடைய உயிர் போயிடும், என்ன இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்கலாம். தண்ணியில எடுத்து தண்ணியில தானே உன்னை விட்டுருக்கேன்னா. அப்ப குருவாயூரப்பா, மத்ஸ்யமான நீ சிரிச்சுட்டே சொன்னேன், ராஜாவே உனக்கு ஒண்ணு தெரியாதா? எங்களுடைய உயிரிடமான மீனுக்கு ஒரு கெட்ட வழக்கம், நாங்களே எங்களை சாப்பிட்டுப்போம். அதாவது ஒரு பெரிய மீனானது ஒரு சின்ன மீனை விழுங்கும், அதனால தன்னுடைய ஜீவித தசையை நடத்தும். அப்ப நானும் சின்ன உருவத்தில் இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய திமிங்கலங்கள், இந்த கிருதமாலா நதியில இருக்கக்கூடிய பெரிய மீன்கள் என்ன விழுங்கிடாதா? அந்த ஒரு பயம்தான். அதனால என்னை எடுத்து உன்னுடைய கமண்டலம் கையில வச்சிருக்கே ஆசமனியம் பண்றதுக்காக அந்த தீர்த்தத்துக்குள்ள என்ன விடு அப்படின்னு இது சொன்ன உடனே ராஜாவுக்கு மறுப்பு சொல்ல முடியல. செவ்வை சூடுவார் சொன்னார் தமிழ் பாகவதத்துல, மன்னவள் காண்டலும் வைகை ஆற்றிடை துண்ணுறவிடுத்தலும் மீனம் சொல்லுமல் உன்னுழி சரணன உள்ள என்னை நீ பண்ணுகொள் பகை கொல பழுதி விட்டனை. பாகவதத்திலேயாவது நாராயணியத்தாவது கிருதமாலான்னா திராவிட தேசம்னு சொன்னா, ஆனா செவ்வை சூடுவார் வைகை நதினே தன்னுடைய தமிழ் பாகவதத்துல அந்த பாசுரத்தை எழுதச்சேயே மன்னவன் காண்டலும் வைகை ஆற்றிடை அப்படின்னு தீர்மானமாகவே சொல்லிட்டார். இந்த இடத்துல தான் சுவாமி மத்ஸ்யாவதாரத்தை எடுத்திருக்காருன்னு. உடனே ராஜாவுக்கு கருணை. அடுத்த க்ஷணம் அந்த மத்ஸ்ய சுவாமியை கையில எடுத்தான். சொல்பைரகோபி கலசிம் ச கூபம் வாபியும் சரஸ்கானதிஷே விபோத்வம். தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள எடுத்து விட்டுண்டான். அனுஷ்டானத்தை முடிச்சா தன்னுடைய அரண்மனைக்கு அப்படி திரும்பிட்டானா. திரும்பி அப்படி கமண்டலத்தை வச்சு பார்த்தா, குருவாயூரப்பா பெரிய ஆச்சரியம், நீ என்ன லீலையை பண்ண? அதுக்குள்ள உன்னுடைய உருவத்தை, அதாவது மத்ஸ்யாவதார ரூபத்தை பெருசாக்கிட்ட. கமண்டலத்துக்கே போறாம அந்த மீன் பெருசாகி கத்த ஆரம்பிச்சுதான். மகாராஜா, இங்க என்னால மூச்சு திணறது, இதுக்குள்ள இருக்க முடியல, என்னை எடுத்துட்டு போய் வேற ஏதாவது ஒரு இடத்துல விடுங்கோன்னா. இது என்னடா ஆச்சரியமா இருக்கு, கையில சின்ன அளவு மீனா இருந்தது, கமண்டலத்துல பெருசா எடுத்தேன்னு தன் அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய தங்க பாத்திரம், ஒரு தொட்டி மாதிரி இருக்கு, அதுல எடுத்து இந்த தங்க மீனை விட்டானா. விட்டுட்டு அவன் திரும்பறதுக்குள்ள மகாராஜா அப்படின்னு இந்த மீன் கூட்டுது. பார்த்தா அந்த தொட்டி கூட போறல, அந்த பாத்திரம் கூட போறல. அதை விட பெரிய அளவு எடுத்து, இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டியே, நான் தாங்க மாட்டேனே, என்ன வேற ஏதாவது ஒரு பெரிய இடத்துல விடுனா. இவனுக்கு விசித்திரம். அப்ப கூட இந்த மத்ஸ்ய ரூபம் பகவான் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு சிந்தனை அவனுக்கு வரல. இது ஏதோ ஒரு மாய ஒரு மீன் போல இருக்கு அப்படின்னு மறுபடியும் கையில எடுத்தான். எடுத்து தன்னுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிணறுக்குள்ள போட்டுட்டானா. கிணறுல நீ நித்தியவாசம் பண்ணின்றேன்னு போட்டுட்டு திரும்பினா மீன் மறுபடியும் குரல் கொடுத்தது, இத பார், கிணறே எனக்கு தாங்கல,
கணரை பொழந்துட்டு நான் வந்துருவேன் போல இருக்கு, இந்த இடத்துல என்ன விடுறது, இதை விட ஒரு பெரிய இடத்துல விடுன உடனே தங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏரியில கொண்டு போய் விட்டானா. அந்த ஏரியை விட இது பெருசா எடுத்து எங்க விட்டாலும் சொல்பைரகோபி கலசில் கூபமோம் வாபிம் சரஸ்கானஜிஷே விபோத்வமோம். எங்கெங்கெல்லாம் விட்டானோ அந்த அந்தந்த இடத்தை அழகா நாராயணியத்துல 32வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல அந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சியை அப்படியே ஸ்லோகத்தோட வளர்ச்சியில பட்டத்திரி அனுபவிக்கிறார். குருவாயூரப்பனும் பரமானந்தத்தோட சிரிச்சுண்டே குருவாயூர்ல கேட்கிறாராம், நாம இப்படியெல்லாம் இந்த ராஜாவை கஷ்டப்படுத்தி இருக்கமா அப்படின்னு பட்டத்திரி கஷ்டப்படுத்தினியான்னு கேட்கல. புன்சிரிப்பு குருவாயூரப்பனுக்கு. அதை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. கிணறும் போறல, சரின்னு கஷ்டப்பட்டு கிணறுல இருந்து எடுத்தான், ஒரு குளத்துல கொண்டு விட்டான். அந்த குளத்துல விட்டுட்டா அப்பாடா இனிமே இந்த மீன் தொந்தரவு இல்லைன்னு திரும்பினான்னு பார்த்தா அந்த குளத்திலையும் வாப்பியும் சரஸ்கானஜிஷேவிபோத்வமம், குளமும் போறல, குளத்தை விட அது பெருசாயிடுத்து. என்னடா இது ஆச்சரியமா இருக்கேன்னு ஒரு ஏரி அங்க அந்த ஏரியில கொண்டு போய் விட்டுட்டான்னா அது பெரிய ஏரி, அத பாண்டிய தேசத்திலேயே அதை விட பெருசா யாரும் வர முடியாது அப்படின்னு அந்த ஏரியில விட்டுட்டா, அப்பா இனிமே மத்சியமே என்ன தொந்தரவு பண்ணாத, இங்கேயே நீ சௌக்கியமா இருந்துன்று, அப்பப்ப வந்து உனக்கு ஆகாரத்தை எல்லாம் தினமும் நான் கொடுக்க சொல்றேன், என்னுடைய காவலாளிகளை நான் கவனிச்சுக்க சொல்றேன், சௌக்கியமா இருன்னு சொல்லிட்டு திரும்பினானா. அப்பவும் அந்த மத்சியமான நீ குருவாயூரப்பா என்ன பண்ண, அவன் நினைச்சுண்டா நீ பெருசாக முடியாதுன்னு, நீதான் பூனிலாய 5 புனர்க்க நின்ற 4 தீனிலாய 3 சிறந்த கால் 2 மீனிலாய 1 மாய உன்னை யார் நினைக்க வல்லரேன்னு ஆழ்வார் சொன்னாரே. நீ அனோரணியான் மகத்துவமகியான் ஒரு துண்டாவும் இருப்ப, 14 லோகத்தையும் போன அவதாரமான திருவிக்ரமாவதாரத்துல கம்பீரமா வளர்ந்த உனக்கு மீனா வளர்றதா கஷ்டம். ராஜாவை மாயினால பரிசோதிக்கணும்னு நினைச்சேன், அவன் ஏரியில விட்டுட்டு திரும்பறதுக்குள்ள மகாராஜான்னு கூப்பிட்ட, பார்த்தா ஏரிய விட கரைய உடைச்சுண்டு வரக்கூடிய அளவுக்கு பெரிய மத்ஸ்ய ரூபத்தை எடுத்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே, இப்படி மாயத்தனத்தை நீ காமிச்சுட்டு இருக்கியே, எனக்கு தெரியாது, நீயே சரணம்னு நான் வந்துட்டேன். நான் பெருசாரணும் சின்னவராரணும் என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிதான வாக்கு கொடுத்து நீ எடுத்துன்னு வந்தேன். பாண்டிய தேசத்து ராஜாவுக்கு அதுதான ஒரு சிறப்பு. நான் எந்த சூழ்நிலையில எப்படி வளர்ந்தாலும் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அதனால என்னை எடுத்துக்கோன்னா. மறுபடியும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு குருவாயூரப்பா ராஜா ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். என்ன தீர்மானம், இதை கொண்டு போய் ஒரு பெரிய கடல்ல போட்டுருவோம், கடலுக்கு நீளமும் அகலமும் கண்டுபிடிக்கவே முடியாது, அது இங்க வளர்ந்து எவ்வளவு பெருசானாலும் நீண்டே போயிட்டு இருக்கும்னு தீர்மானம் பண்ணி நேர ஒவ்வொரு இடமா கமண்டலம், தன்னுடைய அரண்மனையில பெரிய பாத்திரம், கிணறு, குளம், ஏரி 5 இடத்துல இது பெருசான உடனே வேற வழி தெரியாம வாப்பியும் சரஸ்கானஜிஷேவிபோத்வமம் கடலை நோக்கி மத்ஸ்யாவதாரமான உன்னை எழுந்தருள பண்ணிட்டு போறான். நீ அவன் கையில குருவாயூரப்பா இவனை இப்படி பரிசோதனை பண்ணிட்டு இருக்கமேனு ஒரு லீலையா நினைச்சுட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்க, கடல்ல கொண்டு விடுறானா. அங்கேயும் அது பெருசா வளர்ந்ததா. அந்த மத்ஸ்யத்தினுடைய நிலைமை என்னன்னு பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் கீழ்கோவளைவேடு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் வெள்ளிக்கிழமையாகிய நன்னாளில் அம்புஜவல்லி தாயார், மூலவர், உற்சவர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண